ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா ஃபைல் சிஸ்டம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்டிஎஃப்எஸ் அப்படின்னா என்ன? நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். இதை தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட யூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் அல்லது எஸ்எஸ்டியில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆக வேண்டும், ஆர்கனைஸ் ஆகணும், மேனேஜ் எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் சிஸ்டம் தான் டிசைட் பண்ணுது. இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு லைப்ரரியை இமேஜின் பண்ணிப்போம். புக்ஸ் எல்லாம் எங்கே வைக்கலான்னு வேணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த புக்கை எந்த செல்ஃபில் வைக்கணும் அப்படிங்கிறத செகண்ட் டிசைட் பண்ணுவோம். யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் லைப்ரரியன். அதே போல் தான் ஹார்ட் டிஸ்க் ஃபைல்ஸ் மற்றும் ஃபோல்டரை மேனேஜ் செய்வது ஃபைல் சிஸ்டம். சரி, இந்த என்டிஎஃப்ல முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லார்ஜ் ஃபைல் சப்போர்ட். அதாவது FAT32 ஒரு ஃபைல் அலகேஷன் டேபிள் 32. ஒரு ஃபைல் மேக்ஸிமம் 4 GB மட்டுமே. ஆனால் என்டிஎஃப்எஸில் பல டிபி அளவில் ஃபைல்ஸை ஸ்டோர் செய்யலாம். எக்ஸாம்பிள் 10 GBக்கு மூவி, 80 GBக்கு கேம்ஸு, 50 GBக்கு ISO ஃபைலு. இது எல்லாமே என்டிஎஃப்எஸில் ஈஸியாக ஹேண்டில் செய்ய முடியும். செகண்ட் ஒன் செக்யூரிட்டி பெர்மிஷன். என்டிஎஃப்எஸில் எந்த யூசர் எந்த ஃபைலை அக்சஸ் செய்யலாம் என்பதை கண்ட்ரோல் செய்கிறது இதுதான். எக்ஸாம்பிள் அட்மின்னா ஃபுல்லாக அக்சஸ் பண்ண முடியும். எம்ப்ளாயினா ரீட் ஒன்லி. இதே கெஸ்ட்டுனா நோ அக்சஸ். தேர்ட் ஒன் ஃபைல் என்கிரிப்ஷன். அதாவது என்டிஎஃப்எஸ் இஎஃப்எஸ். அதாவது இஎஃப்எஸ்னால் என்கிரிப்டிங் ஃபைல் சிஸ்டம் சப்போர்ட் செய்கிறது. ஒரு ஃபைல் என்கிரிப்ட் செஞ்சால் அன்ஆத்தரைஸ்டு யூசர் ஓப்பன் செய்ய முடியாது. பாஸ்வேர்டு இல்லாமல் அக்சஸ் கிடைக்காது. சென்சிட்டிவ் டேட்டாவை சேஃபாக இருக்கும். இதோடைய வேலை. ஃபோர்த் ஒன் கம்ப்ரெஷன். அதாவது என்டிஎஃப்எஸ் ஃபைலை கம்ப்ரெஸ் செய்ய முடியும். எக்ஸாம்பிள் 100 MB ஃபைலை 60 MBயாக ரெடியூஸ் ஆக்கலாம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சேவ் ஆகும் இதனால். ஃபிஃப்த் ஒன் ஜேர்னலிங் ஃபியூச்சர். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர். கம்ப்யூட்டர் சடனாக பவர் ஆஃப் ஆனாலும் கிராஷ் ஆனாலும் என்டிஎஃப் சேஞ்சஸை ஜேர்னலில் சேவ் செய்து வச்சுருக்கோம். நம்ம மீண்டும் பூட் ஆகும்போது டேட்டா கரப்ஷன் இதனால் குறையும். லாஸ்ட் ஒன் ஃபைல் ரெக்கவரி சப்போர்ட். ஆக்சிடெண்ட்டாக கிராஷ் அல்லது அன்எக்ஸ்பெக்டடாக ஷட்டவுன் நடந்துருச்சுன்னா என்டிஎஃப்எஸ் டேட்டா இன்டிகிரேட்டட் மெயின்டைன் செய்ய உதவும். அதனால் FAT32 விட ரிலையபிளாக இது இருக்குது. இது ரொம்ப சைபர் ஃபாரன்சிக் டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது என்டிஎஃப்எஸ். இது ஏன் முக்கியம்னு சொல்கிறோன்னா, சைபர் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் என்டிஎஃப்எஸ் ஆர்டிஃபேக்டை அனலைஸ் செய்வாங்க. என்டிஎஃப்எஸில் நிறைய ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கும். என்டிஎஃப்எஸில் டிஸ்கில் உள்ள ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஃபைல் நேமு, க்ரியேஷன் டைமு, மாடிஃபை டைமு, அக்சஸ்டு டைமு, ஃபைல் சைஸு, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்கும். ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான எவிடன்ஸ் இதெல்லாம். மேக் டைம்னா என்டிஎஃப்எஸ் ஃபைல் ஸ்டாம்ப்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாடிஃபை, அக்சஸ்டு, சேஞ்சு, பான் கிரியேட்டட். இதன் மூலமாக இந்த ஃபைல் எப்போ க்ரியேட் செய்யப்பட்டது, எப்போ ஓப்பன் செய்யப்பட்டது என்பதை கண்டுபிடிக்கலாம். டெலிட்டட் ஃபைல்ஸ். அதாவது யூசர் ஃபைலை டெலிட் செஞ்சால் அதன் மெட்டா டேட்டா சில நேரம் என்டிஎஃப்எஸில் இருக்கும். ஃபாரன்சிக் டூல்ஸ் யூஸ் பண்ணி டெலிட்டட் ஃபைல்ஸை ரெக்கவரி செய்ய முடியும். லாஸ்ட்டாக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட என்டிஎஃப்எஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். அப்பார்ட்மெண்ட்டை ஹார்ட் டிஸ்க்காக நீங்கள் நினச்சிக்கோங்க. ரூம் தான் அதில் இருக்க ஃபோல்டர்ஸ். ஓகேயா? பீப்புள் ஃபைல்ஸு. அப்பார்ட்மெண்ட் மேனேஜர் யார்? என்டிஎஃப்எஸ். மேனேஜர் வேலை என்ன? யார் எந்த ரூமில் இருக்கணும், ரூம் காலியா, யார் வெளியே போகணும் என்று ட்ராக் பண்ணுவது. அதே மாதிரி தான் என்டிஎஃப்எஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ட்ராக் பண்ணும். என்டிஎஃப்எஸ்னால் ஒன்றும் இல்லை, விண்டோஸில் ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் ஃபைல்ஸ் அப்புறம் ஃபோல்டர்ஸை ஆர்கனைஸ், ஸ்டோர், ட்ராக் மற்றும் மேனேஜ் பண்ணும் ஃபைல் சிஸ்டம் தான் என்டிஎஃப்எஸ். இந்த வீடியோவில் ஃபைல் சிஸ்டத்தில் என்டிஎஃப்எஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.